இலவசங்களை கொடுத்துவிட்டு அத்தியாவசிய பொருட்களின் விலையை அதிமுக அரசு உயர்த்தியிருப்பதாக திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சேலத்தில் திமுக வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரித்த அவர் விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு திமுக தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்டிருப்பதாக கூறினார். இதுவரை அதிமுக தேர்தல் அறிக்கையை வெளியிடவில்லை என்றும் ஸ்டாலின் குறிப்பிட்டார். இதனைத் தொடர்ந்து தருமபுரி பொதுக்கூட்டத்தில் பேசிய ஸ்டாலின் முதலமைச்சர் ஜெயலலிதா பொய் பரப்புரை மேற்கொண்டு வருவதாக குற்றம் சாட்டினார். இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புளோரைடு பிரச்சனை, குடிநீரில் இருக்கக்கூடிய புளோரைடு பிரச்சனை, இந்த பிரச்சனையை தலைவர் கலைஞர் அவர்கள் அறிந்த காரணத்தால் தான் தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த இரண்டு மாவட்ட மக்களுடைய குடிநீர் பிரச்சனை தீர்த்து வைக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீரை வழங்க வேண்டும் என்பதற்காக 1977ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் கழக ஆட்சியில் இருந்தப்போ இதற்காக ஒரு திட்டம் உருவாக்கப்பட்டது.